கல்யாணம் பண்ணும்போது சாதுவாக தான் இருப்பாங்க. சிம்மராசிக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ சிம்மராசிக்காரர்களை கல்யாணம் பண்ண பிறகு உலகத்திலேயே அதிபுத்திசாலித்தனமாக மாறுவாங்க. சிம்மராசிக்கு இன்னொரு ரகசியம் என்ன? பணம் கையில் வரும். எவ்வளவு பணம் வந்தாலும் பிறப்போட ரகசியமே பணம் கையில் தங்கிறதுக்கு தடுமாறும். இந்த சூரியன் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று உங்கள் பாக்கியஸ்தானம் பித்ருஸ்தானத்தில் போய் உச்சமாவார். அவ்வளவு நட்பு கிரகம்ங்கிறதுனால ராஜ பதவிகள் சிம்மராசியை தேடி வரக்கூடிய யோகம். உள்ளூர எவ்வளவு நடுக்கும் பயம் இருந்தாலும் வெளியில நெஞ்ச நிமித்திட்டு நடக்கிற ஒரே ராசி சிங்கம், சிம்மம். தனக்கு சாப்பாடுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்காக செய்யணும், மற்றவங்களுக்காக நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா சிம்மராசி. இதுல முக்கியமான ஒரு சூட்சமத்தை மட்டும் சொல்றேன். நீங்க உங்களுக்காக சுயநலத்துக்காக பல முயற்சிகளை விடாமுயற்சிகளை எடுக்கிறத நிறுத்திட்டு மற்றவங்களுக்காக கடவுள் உங்களுக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் சரி, உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க உறுதியா இருக்கலாம். இது இந்த ஜோதிடம் மேல சத்தியமா சொல்லக்கூடிய உண்மை. சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் என்பது வராமல் இருக்கவே முடியாது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் காதல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த சூட்சமத்தை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். சண்டை போடுறத விட சாணக்கியனா இருக்கிறது தான் இப்போ இந்த காலகட்டம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். கடவுளின் கணக்கு நாம் போடுறோம் 1000 கணக்கு. இவங்க இப்படி, அவங்க அப்படி, இது இப்படி, இது அப்படி, இது நமக்கு இப்படி வரும், இப்படி பண்ணால் அப்படி போகும், இப்படி 10,000 கணக்குகள், லட்சம் கணக்குகள் மனசில் போடுறோம். என்னென்னமோ பிளான் போடுறோம். இதில் சில பேர் வஞ்சம், போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணங்கள், கண் திருஷ்டி, இப்படி பலது மற்றவங்க மேலே. அடுத்தவன் ஆடி கார் வாங்கினா நம்மளும் வாங்கிக்கணும், அவங்க சூடு போட்டால் நம்மளும் போட்டுக்கணும், மொட்டை மாடியிலேருந்து குதிச்சா நம்மளும் குதிக்கணும். இந்த மாதிரி குணாதிசயமுடைய பல பேர் இருக்காங்க இந்த ஊர்லேயே. இதுக்கு மத்தியில் நல்ல வாழ்க்கைனா என்ன, புரிஞ்சுக்கிறதுனா என்ன, நிம்மதினா என்ன, இந்த மூணுத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நிம்மதி இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் வாழ்க்கை. நம்ம புரிஞ்சிக்காம போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தவிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போது தவிச்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் உணர்றது இல்லை. இது ஏன் இப்படி தவிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இல்லை, யோசிக்கிறது இல்லை. கடவுளின் கணக்கு என்ன, நம்ம பற்றின நம் உயிரை பற்றிய ரகசியம் என்ன, கடவுளின் கணக்கு என்ன, நம்ம ராசியுடைய கடவுளின் கணக்கு என்ன, நம்மளுடைய பிறப்பு ரகசியம் என்ன, தனித்துவங்கள் என்ன, இனிமேல் நமக்கு என்ன நடக்கும், என்ன பரிகாரங்கள், இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது சிம்மராசிக்கு உள்ள பிறப்பு ரகசியம். ஆக சிம்மராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை துணையை பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்யாணம் பண்ணும்போது சாதுவாக தான் இருப்பாங்க. சிம்மராசிக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ சிம்மராசிக்காரர்களை கல்யாணம் பண்ண பிறகு உலகத்திலேயே அதிபுத்திசாலித்தனமாக மாறுவாங்க. இவங்களை விட திறமையெல்லாம் கற்றுக்குவாங்க, இவங்களை பார்த்து தான் கற்றுக்குவாங்க, இவங்களையே மிஞ்சிடுவாங்க. இது சிம்மராசிக்கு உள்ள பிறப்பு ரகசியம். சிம்மராசிக்கு இன்னொரு ரகசியம் என்ன? பணம் கையில் வரும். எவ்வளவு பணம் வந்தாலும் பிறப்போட ரகசியமே பணம் கையில் தங்கிறதுக்கு தடுமாறும். ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு வரக்கூடிய புதன் அந்த இடத்துல உச்சமாறாரு. அந்த புதன் அங்கே உச்சமாறதுனால, எப்பவுமே ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல உச்சமாறுதுன்னு சொன்னாலே ஆப்போசிட்டான பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு செய்தி. அது சில நேரங்களில் சுபகிரக தொடர்பு இருந்தால் பெரிய லெவலில் பலனை தரும். சூரியனும் செவ்வாயும் ராஜகிரகங்கள் அப்படிங்கிறதுனாலையும், சூரியன் சிம்மத்துக்கு அதிபதியாக வருது அப்படிங்கிறதுனாலையும், இந்த சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது செவ்வாய் மேஷம் அதுக்கு அதிபதி, இந்த சூரியன் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று உங்கள் பாக்கியஸ்தானம் பித்ருஸ்தானத்தில் போய் உச்சமாவார். அவ்வளவு நட்பு கிரகம்ங்கிறதுனால ராஜ பதவிகள் சிம்ம ராசியை தேடி வரக்கூடிய யோகம்
பிறவியிலேயே இருக்குது. அதனால் எல்லா சிம்மராசியும் ராஜாவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கள நீங்கள் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் மனசளவில் ராஜாவாக தான் இருப்பாங்க. சிம்மராசிக்கு பொதுவாகவே பல குணாதிசயங்கள் பிறப்பு ரகசியமாக சொல்லலாம். அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த வீரம் விவேகம் ரெண்டுமே ஒன்றா இருக்கும். எவ்வளவு பயந்தாலும் சிம்மராசிக்காரங்க மட்டும் வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க. உள்ளூர எவ்வளவு நடுக்கம் பயம் இருந்தாலும் வெளியில் நெஞ்சை நிமித்திட்டு நடக்கிற ஒரே ராசி சிங்கம் சிம்மம். இப்போ சிம்மராசியுடைய தனித்துவம் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல வரக்கூடியது சிம்மராசியுடைய தாராள மனப்பான்மை. ஏன் சிம்மத்தை தாராள மனப்பான்மைன்னு சொல்கிறோம்? நீங்கள் சிம்மராசிக்காரங்களோட பழகினா நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும். அவங்கள புகழ்ந்து யாராவது பேசினாலோ, அவங்கள்ட்ட மென்மையாக யாராவது அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு சொன்னாலோ, தான் வச்சிருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவாங்க. அவங்க சொல்கிறது தவறுன்னு சொன்னால் உலகத்துடைய முதல் எதிரியாக மாறுவாங்க. தனக்கு சாப்பாடுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்காக செய்யணும், மற்றவங்களுக்காக நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா சிம்மராசி. சிம்மராசிக்கு தாராள மனப்பான்மை எப்படின்னா, தான் சட்டையை கூட மற்றவங்க சட்டை இல்லாதவங்க கேட்டால் கொடுத்துருவாங்க. இது சிம்மராசியுடைய தாராள மனப்பான்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சிம்மராசிக்கு இரக்க மனப்பான்மை என்பது உண்டு. அதுவே தாராள மனப்பான்மையாகவும் மாறுது. அதாவது கையில் 500 ரூபா வச்சுருந்தாலும் தர்மமாக 400 ரூபா பண்ணக்கூடிய ஒரு ராசி சிம்மம். இதில் மக்களை ஈர்த்து இருக்கக்கூடிய குணாதிசயமே இதுதான், இந்த தனித்துவம் தான். சிம்மராசியில் பிறந்தவர்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய காரணம் என்னென்னா இந்த தாராள மனப்பான்மை. அடுத்த சிம்மராசியுடைய தனித்துவம் என்னென்னா தன்னம்பிக்கை. சிம்மராசியை போல ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஜீவனை பார்க்க முடியாது. எந்த கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. கஷ்டம் இல்லாத உயிரினங்கள் மனிதர்கள் இருக்க முடியாது. அப்படி எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துடைய பெனிஃபிட்லேயே ஹேண்டில் பண்ணக்கூடியது. அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை, இந்த குதிரை நம்மளை தாக்க வருதுன்னா அதை கடிவாளத்தை பிடிச்சி குதிரையவே ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதை இயக்குவாங்க. அந்த மாதிரி சிம்மராசி பிரச்சனைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து அந்த பிரச்சனை மேலேயே சவாரி செய்யக்கூடியவர்கள் சிம்மராசி அதிபர்கள். இதுவே சிம்மராசியுடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தோக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நடுவில் ஒரே வித்தியாசம் தான், அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பிறப்புலேருந்தே சிம்மராசிக்கு தனித்துவமாக உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டத்துடைய உச்சத்தில் இருந்தாலும் சரி, இன்னையோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நினைப்பில் இருந்தாலும் சரி, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்து கவலைப்படுறதோ, இதெல்லாம் பார்த்து துவள்றதோ இந்த பழக்கமே கிடையாது. வாழ்ந்து பார்த்துருவோம், 2ல் 1 நம்ம பார்த்துருவோம். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2ல் 1 பார்த்துருவோன்ற தன்னம்பிக்கை தான் சிம்மராசிக்காரங்க சர்வை வாழ்கிறாங்க இல்லையா இன்றைக்கி. அதுக்கு காரணமான விஷயமே அந்த தன்னம்பிக்கை தான். 5000 அடி கீழே போனாலும் அந்த தன்னம்பிக்கையுடைய அந்த உத்வேகம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி, மனோபலம் அப்படிங்கிறது அது ஒன்று தான் அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி உயிரோடு வாழ்கிறதுக்கு முக்கிய காரணம். 3வது தனித்துவம் என்னென்னா உறுதியாக இருக்கிறது, உறுதிப்பாடு. இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு நம்ம சொல்கிறோம். இது சிம்மராசிக்கு அப்படியே கனகச்சிதமாக பொருந்தும். அதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் போது பல மனிதர்கள் ஒரே விஷயத்தை பல மாதிரி செய்வாங்க. இந்த ராசியில் பிறந்த நீங்கள் மட்டும் அது அப்படியே பர்ஃபெக்டாக செய்யணும். அது ஒரு விஷயம் கையில் எடுத்துட்டா, அந்த டாஸ்க் எடுத்துட்டா அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களால் ஓய்வு எடுக்க முடியாது, அமைதியாகவும் இருக்க முடியாது. அது என்ன காரணம்னா, அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது மறுபடியும் அது சரியாக வர வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் விடவே மாட்டீங்க. அதையே நினச்சி 24 மணி நேரம் அதே பண்ணி அது சரியாக முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதியான ஒரு மூச்சு வரும், ஒரு தூக்கம் வரும். இது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுலேருந்து ஒரு முடியாத ஒரு விஷயம் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கும் சரி. இதில் முக்கியமான ஒரு சூட்சமத்தை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்காக சுயநலத்துக்காக பல முயற்சிகளை விடாமுயற்சிகளை எடுக்கிறத நிறுத்திட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் முயற்சிகளை தொடங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறத விட வெற்றிகரமாக இருக்கும். சொல்லும் போது கொஞ்சம் கேட்குறதுக்கு கோபமாகவும் வருத்தமாகவும் தான் இருக்கும். உண்மையை நம்ம உறக்க சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்குது. அதே மாதிரி வெகுஜன மக்களை ரொம்ப ஈர்க்கக்கூடிய தன்மையும் இதனால தான். ஒரு நேர்த்தியாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அந்த கலை, அந்த ஆற்றல், அது சிம்மத்துக்கு தனித்துவமாக வருது. எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக செய்யாமல் விளைவு மட்டும் எப்படி கரெக்டாக இருக்கும்? அப்போ அந்த விளைவுங்கிறது சிம்மராசி கையில் இயற்கையாகவே வருது. 4வது தனித்துவம் தலைமை பண்புகள். ஒரு கிரகங்களில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், நவ கிரகத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை தான் எல்லா மற்ற கிரகமும் சுற்றுது, பூமி உட்பட. சூரியன் எந்த ஒரு கிரகத்தையும் சுற்றுறதில்லை. இதற்கு என்ன காரணம்னா, சூரியன் நவகிரகத்தில் கூட தனியாக நடுவில் இருப்பார். கிரகங்களுடைய ராஜா என்று பெயர் பெற்றவர் தான் அவர்.
அப்போ தலைமை பண்பு அப்படிங்கிறது தன்னால் வந்துடுது இல்லையா? தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு யார் இருக்க முடியும்? ஊருக்கென்று வாழ்ந்தவன் தன்னை இழந்தான். ஒருவன் மறைஞ்சிட்டான் அப்படின்னா, இந்த ஊரே அழுது அப்படின்னா அவன் தான் தலைவன். அப்பாடா எப்போ இவர் மறைவாருன்னு எண்ணினா அவர் மனிதரே கிடையாது. ஆக அந்த தலைமை பண்பு சிம்மத்துக்கு அதிகமாக உண்டு, தனித்துவமாக உண்டு. மற்றவங்களுக்காக உண்மையாக கண்ணீர் சிந்தக்கூடியது, மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற நினப்பு இருக்கு இல்லையா? அந்த ஒரு நினப்பு போரும், உங்களை கடவுள் நல்லபடியாக பார்த்துக்குவார். கடவுள் உங்களுக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் சரி, உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். இது இந்த ஜோதிடம் மேலே சத்தியமாக சொல்லக்கூடிய உண்மை. நீங்கள் உங்களை கடவுள் ஒரு நாள் இத்தனை துன்பம் கொடுத்தாலும் ஒரு நாள் உங்களை மிகப்பெரிய ஆசனத்தில், சிம்ம ஆசனத்தில் உட்கார வச்சுட்டு தான் நிற்பார். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா, அடுத்தவங்களை வழி நடத்தணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா, இவங்களை மிஞ்ச இவங்களால் முடியாது, யாராலையுமே முடியாது. இவங்க பேசுகிறத கேட்டால் இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் சிம்மம். எதற்கு இவங்களே பேச வச்சு வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கே போட்டு காமிங்களேன், அவங்களால நம்ப முடியாது, அவங்க தான் இவ்வளோ நல்லா பேசியிருக்காங்களான்னு. வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய வேலை எப்பேற்பட்டவங்களையும் கவர்றது, அதாவது அட்ராக்ட் பண்ணுறது, அந்த காந்தமான பார்வைகள், அது சிம்மத்துக்குரிய பார்வைகள். சிம்மம் காதல் ஸ்தானம் அப்படிங்கிறதுலனா கூட தனித்துவத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிம்ம ராசியில் பிறந்த ஆணையோ பெண்ணையோ மற்ற பாலினர்கள், மற்ற ராசியினர்கள் காதலிக்காமல் இருக்கவே முடியாது. சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் என்பது வராமல் இருக்கவே முடியாது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் காதல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய பொய் உலகத்தில் இருக்க முடியாது. சிம்மராசிக்காரங்களை பார்த்து மற்றவங்களுக்கும் காதல் அதிகமாக வரும், சிம்ம ராசிக்கும் மற்ற எல்லா ராசிக்காரங்களையும் பார்த்து காதல் வரும். இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுமேல் இதுதான் நடக்கும். கடவுளோட கணக்கு இதுதான். இப்போ அஷ்டமசனி காலகட்டம் நடந்துட்டுருக்கு. சிம்ம ராசிக்கு ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும், அதாவது கண்டகஸ்தானத்தில் ராகுவும் இருக்காங்க. ராசியுடைய 11ஆம் இடத்துல இருக்க குரு அதிசாரம் பெற்று இப்போ 12ஆம் இடத்துல டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அஷ்டம சனியுடைய தாக்கம் என்பது இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இனிமேல் இதுதான் நடக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இப்போ சிம்ம ராசிக்கு இனிமேல் என்ன நடக்கும்? உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கேர்லெஸ்ஸாவோ கவனக்குறைவாவோ இருக்கக்கூடாது. அப்போது அதை கவனிக்கணும். அதே மாதிரி இதுவரைக்கும் சேர்த்து வச்ச காசெல்லாம் கற்பூரம் காற்றுல கரையிற மாதிரி கரையுதே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது திருப்பி மறுபடி 10 மடங்கு சம்பாதிக்கக்கூடிய யோகமெல்லாம் வரும். ஒரு வருஷம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். சிம்மராசிக்கு இனிமேல் என்ன நடக்கும்? எல்லாமே கெட்டதா அப்படின்னா சத்தியமாக இல்லை. சில நல்லது நடக்கும். சில நல்லதில் என்ன நடக்கும் அப்படின்னா, சில அனுபவங்களை கொடுக்கும். வாழ்க்கையில் நம்ம எல்லாம் நினைக்கிறது என்னென்னா, பணம் வந்தால் நல்ல நேரம், பதவி வந்தால் நல்ல நேரம், அப்புறம் கல்யாணமானால் நல்ல நேரம், குழந்தை பெற்றா நல்ல நேரம், வீடு வாங்கினா நல்ல நேரம். கிடையவே கிடையாது. எது ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் தெரியுமா? ஆஸ் அ பர்சனாக, மனிதனாக நம்ம உயர்வடைகிறோம்ல, நம்ம சிந்தனையில் உயர்வடைகிறது, நம்மளுடைய செயல்களில் உயர்வு தன்மையை பெறுறது, நம்மளுடைய பேச்சில் உயர்வடைகிறது, இதுதான் உண்மையான நல்ல நேரம். இந்த 3 எப்படி வரும் அப்படின்னா, சிந்தனையில் உயர்வும், பேச்சில் உயர்வும், செயலில் உயர்வும் எப்போ வரும் அப்படின்னா, அனுபவத்தின் மூலியமாக தான் வரும். அனுபவத்துடைய குழந்தை தான் உயரிய சிந்தனை, உயரிய பேச்சு, உயரிய செயல். இப்போ அனுபவங்கிற தாய், அந்த தாய் இப்போ உங்களை பாராட்டிகிட்டு இருப்பான். அனுபவம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் சனீஸ்வர பகவான். அப்பாவாக இருந்து அனுபவத்தை கொடுக்குறார். இந்த அனுபவம் பெறக்கூடிய காலகட்டங்கள். இவர் யார்? சரியானவர் உறவா, நல்ல நண்பனா இல்லையா, உண்மையான மனைவியா கணவனா இல்லையா, நம்ம குழந்தைங்க நம்மளை காப்பாற்றுவாங்களா, உண்மையாக பண்ண மாட்டாங்களா, பேச்சு தான் பேசுகிறாங்களா, நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனி நமக்கு விசுவாசமாக இருக்காங்களா இல்லையா, நாம் விசுவாசமாக இருக்கோம், அவங்க விசுவாசமாக இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் படம் போட்டு காமிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள் எல்லாரும் நினைக்கிறது 7.5 சனி அஷ்டம சனினா நமக்கு ஒரே பிரச்சனை, சங்கடம், நம்மளால் கஷ்டம், துயரம்னு நினைக்கிறோம். அது உண்மை இல்லை, அது பொய். இந்த காலகட்டங்கள் தான் அடுத்து நம்ம வாழப்போகிற 40 வருஷ வாழ்க்கை, 50 வருஷ வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அனுபவம் வந்தால் தான் வாழ்க்கையை வாழ முடியும், பிரச்சனைகளை கையாள முடியும், சரியான சிந்தனை வரும், சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அந்த பாடத்தை சொல்லக்கூடிய முக்கியமான காலகட்டங்கள் தான் இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள், 7.5 சனி காலகட்டங்கள்.
அப்போ முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஹெல்த்து பார்த்துக்கணும். ரெண்டாவது, இப்போ நம்மளை சாதாரணமாக இருக்கிற ஒரு பூச்சி கூட நம்மள்ட்ட எகிரி வரும். சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சோர்வடைஞ்சு ஒரு மாதிரி படுத்துருக்கு. பூச்சி வந்து எகிரி பார்க்கும். சின்ன பூச்சி கூட சிங்கம் எழுந்துரு அப்படின்னு வம்புக்கு வரும். அப்போ சிங்கம் போய் அந்த பூச்சிக்கிட்ட போய் கர்ஜிக்காது. ஏன்னா அதுக்கு 5 அறிவு தான் இருக்குது, அது கர்ஜிக்காது. நமக்கு 6 அறிவு இருக்குன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் மனுஷங்கள்கிட்ட? நம்ம வந்து கொஞ்சம் தாழ்ந்து போகிறோம்னா பூச்சி எறும்பெல்லாம் கூட நம்மளை எட்டி பார்க்கும். ஆனால் நாம் தான் புரிஞ்சுக்கணும், நம்ம நேரம் சரியில்லை, நாம் வந்து இதெல்லாம் விட்டு விலக பார்க்கணும். எல்லா நேரத்துலையும் எல்லாரோடையும் சண்டை போட்டு எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்க யாராலையும் முடியாது, நாம் உட்பட. அப்போ இந்த சூட்சமத்தை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். சண்டை போடுறத விட சாணக்கியனாக இருக்கிறது தான் இப்போது இந்த காலகட்டத்துக்கு முக்கியம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், மனதால் வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த 2 தவிர உடலால் வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த 3 தவிர வேறு பிரச்சனை மனுஷன் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. ஒன்று பணம், இன்னொன்று மனம். இந்த உறவு பிரச்சனை கூட மனம் சார்ந்ததுன்னு சொல்லிடலாம். ஆக இந்த பணம் மனம் இந்த 2ஆல் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். உடல் ஆரோக்கியத்தில் கூட பிறகு சில பிரச்சனைகள் வரும், அதுவும் கூட நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இந்த பணத்தால் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நல்ல முக்கியமாக கவனிங்க, நான் சொல்கிறேன். இந்த பிரச்சனைகள் வரும்போது, இந்த பணசால நம்ம கடன் தொல்லையால் நம்ம பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு அவ்வளோவா தெரியாது. அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாதிப்புகள் அதிகமாக தெரியும். இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். மனதால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் மாறுபட்டது, அப்படியே ரிவர்ஸ். பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அதனுடைய ஆழமும் பாதிப்பும் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் முடிந்த பிறகு அந்த பாதிப்புகள் இருக்காது, கம்மியாகும். அதே மாதிரி உடலால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெதுவாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அது ஒரு ஸ்டேஜில் வரும்போது பணம் மனம் 2த்தையும் காலி பண்ணிடும். இதுதான் இந்த 3 பிரச்சனைகள். இந்த 3 விஷயத்துலையுமே நம்ம கவனமாக இருந்து தான் ஆகணும். இனிமேல் இதுதான் நடக்கும். இது அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு இதுதான் பிரச்சனைகள், இப்படி தான் இருக்குது, இதுதான் உண்மை, ரைட்? இதில் வந்து மாற்றி சொல்கிறதுக்கோ இல்லை வந்து பொய் சொல்கிறதுக்கோ எந்த வித அவசியமும் இல்லை. ஆனால் திருப்பியும் நான் சொன்னபடி தான், இது ஒரு பொற்காலம், அனுபவம் கொடுக்கக்கூடிய காலம், அனுபவம் பெறக்கூடிய காலம் தான் வாழ்க்கையில் பொற்காலம். அனுபவிக்கக்கூடிய காலம் பொற்காலம் அல்ல. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.